பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் மட்டுமாய் நம்முடைய பாடல் வேலை, துதி வேலை, ஆராதனை வேலை தேவன் ஆஸ்வதித்தால் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நாம் தேவ செய்திக்கு நேராக நாம் கடந்து வருவோம். நாம் ஜெபம் பண்ணுவோம். கிருபையிலிருந்து நல்ல தகவல் இந்த அருமையான இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டு இப்போது தேவ செய்திக்கு நேராக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்படுகிறார். ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்ய கர்த்தாவே, எங்களை முற்றிலுமாய் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே வழிநடத்தும். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஈஸ்டர் 2021 இந்த நாளிலே நாம் அவருடைய ஊழியத்தை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த செய்தியை கேட்கிறவர்கள் ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். மாபெரும் வெளிப்பாட்டை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்தில் இருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சரி, அவர் இங்கே இல்லை, இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அதாவது இந்த சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடியே நிறைய வசனங்கள் நமக்கு அந்த நேரம் அந்த வசனம் எல்லாம் இருந்துச்சு. சொல்லிட்டே இருக்கார், மனுஷகுமார் பாவிகள் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார், பாவிகள் அவர்களை சில முள்முடி சுட்டுவார்கள், கொலை செய்வார்கள், காரி துப்புவார்கள், ஆகிலும் 3ஆம் நாள் உயிரோடு ஏந்திருப்பார் அப்படி சொல்லிட்டே வரார். அல்லேலூயா. அதுபோல தாம் சொன்னபடியே நிறைய வசனங்கள் அது அடிக்கடி சொல்லிட்டே வரார் சேஷர்களுக்கு. ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு கூட எழுந்திருப்பார் என்று சொன்னார். தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுக்கிட்டு என் தலையைத்தே அதே தான் சொல்லலை. ஆகிலும் 3ஆம் நாள்ல எல்லாவற்றையும் அவர் பெற்றுக்கொள்வார், சுதந்திரித்துக் கொள்வார். இந்த சாட்சி தான் உனக்கு எனக்கும் தேவை. அல்லேலூயா. பிரச்சனை வரும், வியாதி வரும், சாபம் வரும், மரணம் வரும், தரித்திரம் வரும், அவமானம் வரும், நிந்த வரும். என் தலையைத்தே அதே தான் நம்மளும் என்ன சொல்லிடக்கூடாது, முடிவு பண்ணிடக்கூடாது. ஆகிலும் நான் 3ஆம் நாளிலே விடுதலையாக்கப்படுவேன், ஆசீர்வதிக்கப்படுவேன், உயர்த்தப்படுவேன், சுகமாக்கப்படுவேன், தரித்திரத்திலிருந்து ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்வேன், மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்வேன், சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்ற ஒரு சாட்சி தான் இந்த உயிர்த்தெழுதல் நாளில தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு சாட்சி. அல்லேலூயா. தாம் சொன்னபடியே அவர் என்ன பண்ணாரு, உயிர்த்தெழுந்தார். நீங்களும் என்ன பண்ணணும், சொன்னபடியே. பிரச்சனைன்னு ஒரு வருது, ஒரு தடைன்னு ஒரு வருது, ஒரு சாபம்னு வருது, பாவத்தின் சம்பளம் மரணம் இயேசு வருது. தடை என்ன தடை? மனுஷனுக்கு வருகிற எல்லா தடையும் அவர் ஏற்றுக்கிட்டாரு. உண்மையில இருக்கிற தடைகள் என்னென்ன தடை இருக்குது? பாவத்தின் சம்பளம் மரணம் தான் இங்க தடை. அது உலகத்தில் எல்லாருக்குமே இருக்குது. அல்லேலூயா. தாயின் வயிற்றில் பிறந்த எல்லாருக்கும் பெரிய தலைவனா இருக்கலாம், பெரிய படிப்பாளியா இருக்கலாம், படிப்பில்லாதவங்க, ஏழையா இருக்கலாம், ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், பெரிய ஆள் பலம், நல்ல சரீர பலவாளியா பலம் இல்லாதவனா இருக்கலாம், பலன் உள்ளக்கால் பலன் இல்லாத காலம். கர்த்தர் உதவி செய்ய லேசான காரியம். அல்லேலூயா. பண பலம் உள்ளவனா இருக்கலாம், பல காரியத்தில் உனக்கு தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே இருக்கலாம். ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார். அந்த காரியம் வாழ்க்கையில நடக்கணும். அதுதான் இந்த உயிர்த்தெழுதலை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம்.
அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்வதற்கு அவர் சிலுவையிலே அவர் என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்தார். பாவத்தின் சம்பளம் மரணத்தை சிலுவையிலே சுமக்கிற பொழுது அவர் பண்ண அந்த காரியம்தான் 3ஆம் நாளில் அவர் உயிர்த்தெழுதலை கொடுத்தது. அல்லேலூயா. அந்த காரியத்தை நீ என்ன பண்ண? பாவத்துல, சாபத்துல, மரணத்துல, தரித்திரத்துல, அவமானத்துல இருக்கும்போது நீ அதை செய்யணும். அவர் நமக்கு ஒரு மாதிரியை பின்பற்றி போனார். பாவத்தின் சம்பளம் மரணம் ஒன்று போல எல்லாருக்கும் வருது. வியாதி வருது, அவமானம் வருது, வெக்கம் வருது, நிந்த வருது, தரித்திரம் வருது, பொல்லாத எதிர்ப்புகள் வருது. எல்லாமே வரும்போது அவர் என்ன செய்தார்னா ஜீவனை விட்டார். அல்லேலூயா. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அந்த ஜீவ ரத்தத்தை அவர் கொடுக்கிறார். பிதாவே உடைய கையில் ஆவி வைத்து ஜீவனை விட்டார். ஈட்டியார் கொடுத்து அதே ஜீவன் ஆதாமிலிருந்து முழு உலக அந்த ஜீவ சரீரம் அந்த ஜீவ ரத்தத்தை குத்தாரு பாருங்க. அதுதான் அவர் 3ஆம் நாளில் உயிரோடு எழுப்ப செய்தது. அல்லேலூயா. நல்ல மேய்ப்பெற்ற நாடுகளுக்காக ஜீவனையே குத்துறான். அதனால்தான் பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரும் விடுதலை குத்தாரு. அல்லேலூயா. அந்த ஜீவ சரீரம் இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். ஜீவ சரீரம் ஜீவ ரத்தமா இருக்கிறார். அவர் ஜீவ வார்த்தையா இருக்கிறார். அதுதான் சிலுவையில் அவர் பேசிக்கிட்டு இருந்தார். அல்லேலூயா. அந்த ஜீவ வார்த்தை தான் அவரை 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுப்ப செய்தது. அந்த கேடடைந்தார். சிரசில் முள்முடி வச்சுட்டாங்க. சாபம், ஊர்பட்ட சாபம், 800 கோடி பேர் சாபம் அவர் மேல் வந்தது. கலாத்தியர் 3:14 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். 2 Corinthians 5 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவம் ஆக்கப்பட்டார். ஆனார் இல்லையா? எப்படி ஆனார்? பிதாவாகிய தேவன் இயேசுவை கைவிட்டு விட்டார். இவர் பிதாவை கைவிட்டார், அவர் இயேசுவை கைவிட்டார். அதுதான் பாவத்தின் சம்பளம் மரணம். ஏதேன் தோட்டத்தில் பிதா சொன்னதை விட்டுட்டாங்க, ஜீவ விசுவாசத்தை விட்டுட்டாங்க. உடனே பிசாசு நன்மை தீமை அறியத்தக்க கடிபிஷா. அதான் பாவம், ஆதி பாவம், முதல் பாவம். அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த ஆதாமின் பாவத்தை தான் இயேசு சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவர் அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு சொல்றாரு, நான் 3 நாள்ல இதெல்லாம் என்ன பண்ணிடுவேன், ஜெயித்து உயிரோடு கூட வந்துடுறேன். பாவமும் மரணமும் வந்தது, தலைமையில கை வச்சு இப்படியே உட்கார்ந்து இருக்க மாட்டேன். 3 நாள் தான் அதுக்கு டைமு. அதுக்கு என்னையா பண்ண இயேசு சிலுவையில் பாவத்தையும் மரணத்தை ஏற்று உலகத்து 800 கோடி பேருடைய பாவத்தை, மரணத்தை, தரித்திரத்தை, அவமானத்தை, நெந்திய பாதத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு 800 கோடி பேர். இப்போ 800 கோடி பேர். ஆதாம்லேருந்து கணக்கு பட 800 கோடி ஜனங்க 2ஆம் வருகை வரைக்கும் எல்லாருடைய ஒட்டுமொத்த ஒரு தனியன், ஒரு இயேசு சிலுவையில் அந்த கேடடைந்தார், நிர்வாணமானார், பாவமானார், சாபமானார், வியாதியானார், தரித்திரமானார், அட்ட தரித்திரமானார், கரங்கால் ஆணி அடிக்கப்பட்டது. இணையா பண்ண ஏசப்பா இதெல்லாம் ஜெயிச்சு வர்றதுக்கு மலையை நோட்டி ஏறி பிடிச்சியா? அல்லேலூயா. ஏசு என்ன பண்ணாரு? தலைமையில கழிச்சு கவலைப்பட்டார் அந்த உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்றதுக்கு. பாவமும் மரணமும் வந்த போது அதுக்கு பரிகாரம் இயேசு தேவி நீதி உயிர்த்தெழுதல் கொடுக்கிறார். யாருக்கு? கைவிட்ட பிதா கொடுக்கிறார். காட்டி கொடுத்த யூதாசுக்கு ஈட்டியால முழு உலகத்துக்கு கொடுக்குற வேலையை பார்க்கிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொல்றாரு பாருங்க. மன்னிப்பு எப்படி வரும்? ஜீவ ரத்தத்தை கொடுக்குறோம். யார்? என் பேரை சொல்லி பிதாவாகிய தேவன் இயேசு சிலுவையில பாவத்தின் சம்பளம் மரணத்தை சிலுவையில் அறியும் போது அவர் என்னை பார்த்து சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். பிதா கேட்கற, எப்படியா அவனை மன்னிப்பேன்? பாவம் செஞ்சிருக்கிறான், அவனுக்காக என் ஜீவ ரத்தத்தை கொடுக்குறேன், ஜீவ சரீரத்தை கொடுக்குறேன். அவன் பேரை சொல்லி தேவனுக்கு தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு ஆகப்பட்டி ஆனப்படியால் அவனை மன்னியுன்றாரு. சும்மா வெத்து மன்னிப்பு கிடையாது. அதை என்ன பண்ணாரு? அங்கே சிரசில் முன்முடி சோட்டுறாரு. அங்கே ரோமர்கள் யூதர்கள் முழு உலகத்துக்கு 700 கோடி பேர் கொடுக்குறாரு. அங்கே அல்லேலூயா கொடுக்குறாரா இல்லையா? அதனால தான் அவர் 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். அப்போ அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் உனக்குள்ளே இருக்குது. நீ என்ன பண்ற? உனக்கு விரோதமாக சிலுவையில் அறியறங்க. உன் வீட்டாரே உனக்கு நல்ல சார். அல்லேலூயா அல்லேலூயா. உயிர்த்தெழுதல்னால உற்சாகமா இருக்கும். அல்லேலூயா. அப்போ உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொண்டார். அப்ப என்ன பண்ணார்? இயேசுவின் சரீரம் இயேசு ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. மத்தியஸ்தம் கூட குமார் ஆதாம் தேவன் பரமண்டலுக்கு என்னது பிரதானகர உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முயற்சியோடு முழாத்ம முழு பலத்தோடு என் அன்பு கிறிஸ்துவின் அன்பு, அந்த அன்பு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தையே கொடுக்கிறது. அதுக்கு ஒப்பாக ஈட்டியால் குத்துறவனுக்கு உன்னிடத்தில் அன்பு பிறண்ட இடத்தில் பிறன்னா உன் குடும்பம், பட்டணம், தேசம், முழு உலகத்துக்கு இயேசு சரீரம் இயேசு அந்த பரலோக ராஜ்யம் மத்தியஸ்தமா கொடுக்குறாரு. குத்தரா இல்லையா? கொடுத்து முடிந்ததுன்னு சொன்னார். அந்த 6வது வார்த்தை முடிந்தது. ஆவியுக்தி ஜீவனை கொடுக்கிறார்.
பரலோகம் பார்க்குது, பூலோகம் பார்க்குது, பாதாளம் எல்லாமே பார்க்குது. இயேசு சிலுவையில உலகத்தில் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டோக்கி. இயேசு யாரு? யோவான் சாணன் இயேசு பாரு, இதோ உலகத்தில் பாவத்தை சுமந்து சொல்லு சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. தீர்த்த எப்படி தீர்த்தாரு? ஜீவ சர்ற ஜீவ ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு ஈட்டியாளுக்கு காட்டி முழுவதும் குத்துதான் தீர்த்தாரு. அந்த ஜீவ வார்த்தை, அந்த ஜீவனுக்குள்ள பரலோக ராஜ்யமே இருக்குது. அது இயேசு சாமியோட வாக்குத்தத்தெல்லாம் இயேசுவே படி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அது குத்தாத தேக்க முடியும்? நான் கொடுக்க மாட்டேன், முழு உலகத்துக்கு ஒரு ஆளுக்கு கொடுக்க மாட்டேன்னா கூட பாவத்தை தேக்கல. நீ ஒரு ஆள் மேல விட்டனால உயிர்த்தது உனக்கு வேலை வராது, ஒர்க் அவுட் ஆகாது. அல்லேலூயா. இவ்வளவாய் உலகத்தில் என் அன்பு, தேவ அன்பு, மனுஷ அன்பு கிடையாது. தாய் அன்பு, தகவல், அண்ணன் தம்பி, காதல், இதெல்லாம் மனுஷ அன்பு, சுயநலம் இல்லாத அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தேவ அன்பு, கிறிஸ்துவின் ஜீவனையும் பரிவு தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுக்கிறது. ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கணும். இடையில 4 பேர், ஊருக்கு 2 பேர் கசப்பு, தெருவுக்கு 2 பேர் கசப்பு, அரசியல்வாதிகள் மேல கசப்பு, சொந்த வீட்டார் மனைவி மேல கசப்பு, கணவர் மேல மாமியார் மேல கசப்பு. இயேசு ஜீவன் பரிவத்தின் மத்தியசமா கொடுக்கவே இல்லை. உயிர்த்தேர்தல் வராது உனக்கு. அல்லேலூயா. ஆனா இயேசு எல்லாருக்கும் உயிர்த்தேர்தல் கொடுத்தாரா? இயேசு நானே உயிர்த்தேர்தலும் ஜீவனமோ இருக்கிறேன். அந்த ஜீவ சர்ற ஜீவ ரத்தம், அந்த ஜீவன் இயேசு சாமியோட வாக்கு, எல்லா ஜீவ வாக்கு தத்தங்கள் அதை கொடுக்குறாரு பாருங்க. ஒருத்தன் தவறாத. இவ்வளவாய் உலகத்தில் என் அன்பு, தேவ அன்பு, ஜீவ சர்ற ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறது. கடைசி 6 லிட்டர் ரத்தத்தை எனக்கு கொடுக்குறாரு. அப்புறம் என் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதரவு என்ன பாவத்தின் மரணத்தில் விடுதலையாக்கி என்ன தப்பிக்கிறார், முழு உலகத்தை தப்பிக்கிறாரு. அதனாலதான் அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. அதனால உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு உயிர்த்தெழுந்தார் அதை பிரசங்கம் பண்றதுனால நமக்கு என்ன லாபம்? அவர் பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுட்டு தேவன் தனக்கு கொடுத்து ஜீவனை பரிவு கொடுத்து 3ஆம் நாள் உயிர்த்து ஒரு மாதிரி காட்டிட்டு போனாரு. அந்த மாதிரியே பேசுறதுனால எனக்கு என்ன லாபம்? அவர் மாதிரி நான் கை கொள்ளணுமா இல்லையா? நானும் ஆதாம் மூலமா பிறந்தவன் தான். அல்லேலூயா. ஆதாமின் பாவத்தின் சம்பளம் மரணம் எனக்குள்ளே இருக்கிறது. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தான், நான் துர்குணத்தில் உருவானேன். ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனவன். அதனால நான் என்ன பண்ணணும்? பாவம் செய்து தேவ நீதி செய்து தேவ மகிமை பெற்று, அந்த தேவ நீதி தான் இயேசு. அவர் ஜீவ விருட்சத்துக்கு கனியா இருக்கிறாரு. அதை எனக்கு கொடுத்துட்டாரு. கல்வார் சொல்ல ஜீவ சர்ற ஜீவரதம் இயேசு சாமியோட ஆவின்படி கொடுத்திருக்கிறாரு. அதை பிதாவாகிய தேவனுக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு வாய்நாள வெளிப்படுத்தும் போது என்னுடைய வாழ்க்கையில உயிர்த்தெழுதலின் வல்லமை, பாவம் மரணம் நீங்கி பசுத்தாய் வந்து சாவுக்கு உயிர்த்தெழுதல் தேவதை கல்லப்புறம் வானதோட சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்படுகிறது. இது ஒரு நாள் 2 நாள் அல்ல, வாழ்நாள் எல்லாம் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை. உயிர்த்தெழுதலின் ஜீவியம். இயேசு நான் சொல்ல இயேசு லாசர் கல்ல என்ன சொல்ல? இயேசு நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேனாரு. அப்ப ஆதாம் பாவத்தின் சம்பளம் மரணமா இருக்கிறான் மனுஷன். சகல ஜாதி, சகல கோத்திரம், சகல பாசைக்காரர்கள் எல்லாம் ஆதாம் வழியா பிறந்தவன். நல்லவன், கெட்டவன், உழைந்தவன், தாய்ந்தவன், நன்மை தீமை, நன்மார்க்க துன்மார்க்கன், அதை கண்டிச்சவன், ஜீவனத்திற்கு பெருமை, உலகம் உள்ள வானத்துக்கு இடையே பூமியின் மேலே எல்லாம் பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு. இயேசு வந்து பாவத்தின் சம்பளம் நன்மை தீமை அறியத்தக்க கனி கிடையாது. இயேசு ஜீவ விருட்சத்துக்கு கனி. அந்த இயேசுல உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறான். பாவம் டு மரணத்துக்கு அப்பாற்பட்டவர் தான் இயேசு. தேவ நீதி டு உயிர்த்தெழுதல். அல்லேலூயா. அந்த தேவ நீதி உயிர்த்தெழுதல் இடையில வாக்குத்த வானத்து சகலாதிகள் மகிமை காண பூஜை ஆபிரகாம் ஈசா யாக்கோபின் வாக்கு தத்தங்கள், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டு ஜீவ வாக்கு தத்தங்கள். அது என்ன பண்ணோம்? தேவனுக்கும் தனக்கும் ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு வாழ்நாள் எல்லாம் நான் வெளிப்படுத்த வேண்டும். அப்போ பாவமும் மரணமும் பெயர்ந்து போகிறது. பரிசுத்தாவி வந்து தேவதூதன் வந்து கல்ல போட்டு வானத்தோட சகல அதிகாரம் எனக்கு கிடைக்கிறது. இதுதான் இயேசு செய்தார் கல்வார் சிலுவையில. அல்லேலூயா. இயேசு நமக்காக மாதிரி பின்வைத்து போனார். அந்த மாதிரி தான் உயிர்த்தெழுதல், ஈஸ்டர் பண்டிகை. அதனால் அன்பானே, இயேசு உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் அப்படின்னு இங்க சொல்றாங்க. அப்போ அவர் இங்கே இருந்தாரா? அவர் உயிர்த்தெழுந்துட்டார். எப்படி உயிர்த்தெழுதல் வந்தது? இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். இயேசு ஒரு ஜீவன். ஜீவன்னா என்ன? இயற்கைக்கு உட்பட்ட நன்மை தீமை அறியத்தக்க கனி. இது இயற்கைக்கு உட்பட்ட வாழ்க்கை. அங்க சாபம், அங்க பாவம், அங்க மரணம், அங்க பாதாளம் அங்க வேலை செய்யும். இயேசு உயிர்த்தெழு ஜீவனம் கொடுத்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட சம்பவம். தேவதூதன் வரான், கல்லப்பட்டு பசுத்தாய்வர் சாவுகள் உயிர்ப்பித்தல் வருது. பாதாளத்தை வென்றார், சாபத்தை வென்றார், மரணத்தை வென்றார், தரித்திரத்தை வென்றார். வானத்தில் சகல அதிகாரம் பாதபடியில் வந்து விடுகிறது. அப்போ நீ என்ன பண்ண? கிறிஸ்துக்குட்பட்ட ஒரு இயேசு கிறிஸ்துக்குள்ள வாழ்க்கையை நடத்த வேண்டும். இயேசு நானே வழியும் சத்தியமும்
ஜீவனமா இருக்கு. ஜீவன் என்ன? ஜோயே ஜீவன், ஜோயே ஜீவன். ஜீவனா காட் கைண்ட தேவரகமான ஒரு வாழ்க்கையை வாழணும். உழித்தெய்தல் வல்லமை வரணும்னாக்கா என்ன பண்ணணும்? உழித்தெய்தலின் வல்லமை. அல்லேலூயா. உழித்தெய்தலும் ஜீவனமான ஒரு வாழ்க்கையை வாழணும். பாவத்தின் சம்பளம் மரணத்துக்குள்ளேயே வாழ்ந்துடக்கூடாது. கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் பூமி எதிர்ச்சிகளும் தரித்திரங்களும் அவமானங்களும் வெக்கமும் நிந்தையுமாவே இருக்கும் வாழ்க்கை ஃபுல்லா. வாழ்நாள் ஃபுல்லா போராட்டம் தான். அதுதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவத்துக்கு மறித்து ஞானஸ்தானத்தை பற்றி தேவ நீதிக்கு படைத்திருக்கணும். கிறிஸ்துக்குட்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். அதை தேவனுக்கு தனக்கும் முழு உலகத்துக்கும் வாழ்நாளெல்லாம் வெளிப்படுத்த வேண்டும். அதனால் உயிர்த்தெய்தலின் வாழ்க்கை, தேவ நீதியின் வாழ்க்கை. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு, என் அன்பு, தேவ அன்பு, தாய் அன்பா இருந்தாலும் சரி, தகப்பன் அன்பா இருந்தாலும், அண்ணன் தம்பி அன்பு, காதலன் காதலி அன்பு, இதெல்லாம் மனுஷ அன்பு, சுயநலம் கலந்த அன்பு, மாசுபட்டு இது இயேசுவின் அன்பு, அகாப்பே அன்பு. அந்த அன்பு ஜீவனை பரிபூர்த்தி தேவனுக்கு தனக்கு ஆதாரம் முழுவதும் கொடுக்கும் போது தான் பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து உனக்கு விடுதலை. அல்லேலூயா. உழித்தெய்தல் வாழ்க்கை வருகிறது. தேவனுடைய ஐஸ்வர்யம், தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு மத்தியஸ்தனாக என்ன பண்ணணும்? தரித்திரத்திலிருந்து விடுதலை. இயேசு தரித்திரமானார். இயேசு எல்லா வியாதி ஏற்றுக்கிட்டாரு. உலகத்திற்கு எல்லா வியாதி இயேசு மீது கொட்டப்பட்டது. தலைமையில் கை வச்சுக்காம ஜீவ சொல்ற ஜீவனத்தை தேவன் தனக்கு உலகம் கொடுக்கிறார். குத்தாரா இல்லையா? அவருடைய தழும்புகளால் ஆமா, ஜீவ கண்ணு, ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி எல்லாத்தையும் தேவனுக்கு தனக்கு முழு உலகம் கொடுக்கிறார். நல்ல மேய்ப்பட்ட நாடுகளுக்கு ஆடுகள்னா ஜனங்க, ஜீவ சரீரத்தை, ஜீவ ரத்தத்தை, ஜீவ உலகத்தை, ஜீவ வானத்தை, ஜீவ பூமியை, ஜீவ சரீரம். அவரே ஜீவப்பம், அவர் ஜீவ தண்ணீர், அவர் ஜீவ ஒளியா இருக்கிறார். அல்லேலூயா. ஜீவ வார்த்தையா இருக்கிறார். ஜீவ சஞ்சாரியாய் நீ மாற வேண்டும். அப்பொழுது தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு மத்தியஸ்தமாய் கொடுக்கும்போது தான் அங்கே உழித்தெய்தல் உங்கள் வாழ்க்கையிலே வல்லமையாய் வெளிப்படுகிறது. பிலிப்பியர்ல இந்த செய்தியை முழுமையாக கேளுங்கள் பிரியமானவர்களே. நண்பர்கள், உறவினர், பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. நிச்சயம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பிலிப்பியர் இங்க பவுல் சொல்றாரு, 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். திருப்பி ஒரு முறைப்படி அந்த வசனே தான். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அதுக்கு மேல இருக்கிற வசனம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிச்சு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி, அல்லேலூயா, அவருடைய மரணத்துக்குள்ளான மரணத்துக்கு ஒப்பாகி, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி, அல்லேலூயா, அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு, இந்த வேர்டு அண்டர்லைன் பண்ணோம். அவருடைய மரணத்துக்குள்ளான மரணத்துக்குள்ளாகினா நம்முடைய மரணத்துக்குள்ளான மரணத்துக்குள்ளாகி நம்முடைய மரணத்தை ஏற்றுக்கிட்டாரு. என்ன பண்றாரு? நம்முடைய மரணத்துக்குள்ளான மரணத்துக்குள்ளாகி, அல்லேலூயா, அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக்சுவலா அவர் நம்முடைய மரணத்துக்குள்ளான மரணத்துக்குள்ளாகி அவருடைய மரணத்துக்குள்ளான மரண அவருடைய ஜீவனுக்குள்ளாக ஜீவனுள்ளானாகி. அப்போ நம்முடைய மரணத்தை நம்முடைய மரணத்தை நம்முடைய சாபத்தை, பாவத்தை, மரணத்தை, தரித்திரத்தை எல்லாம் மரணத்துக்குள்ளான மரணத்துக்குள்ளாகி
எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து ஒழித்தெழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு. இவர் எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகிறதுக்கு என்ன பண்ணாரு இயேசு? நம்முடைய மரணத்துக்குள்ளான மரணம், நம்முடைய சாபத்தை, நம்முடைய பாவத்தை, நம்முடைய அக்கிரமத்தை, மனுஷனுக்கு என்னென்ன கேடுபாடு அத்தனை கேடுபாடையும் ஏற்றுக்கிட்டு எப்படியாயினும் நான் மரித்தோழிந்து உயிரோடு இருந்து, எப்படியாயினும் கிடையாது, இப்படித்தான். எப்படின்னா ஜீவனை கொடுக்கணும், அப்போதான் நீ உயிரோடு இருந்திருக்கு தகுதியாக முடியும். அப்போ அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி ஆனாரா இல்லையா? ஆனாரமா? ஆகி என்ன பண்ணாரு? எப்படி ஆயினும் நான் மரித்தொழிந்து உயிரோடு, எப்படி ஆயினும், எப்படி லக்கடிச்சிச்சு மருத்துவருந்து உயிரோடு இருந்துட்டாரு, அப்படி இல்லை. அவருக்கு கிருபை இருந்துச்சு அதனால் உயிர்த்து நம்ம எழுந்துக்கலன்னு இல்லை. எப்படியாயினும் மரித்தோரிலிருந்து உயிரோடு இருந்து எப்படித்தான் உயிரோடு எழுதினாரு? பாவத்தையும் மரணத்தை ஏற்றுட்டா அந்த பாவத்துக்கு பரிகாரம் தேவ நீதி, மரணத்துக்கு பரிகாரம் உயிர்த்தேதல். அவரே ஒரு ஜீவனும், இந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை, நம்முடைய பாவம் பிதாவாகிய தேவனையும் ஆதாமிலிருந்து முழு உலகத்தையும் பாதித்தது. அப்போதான் நீ உயிர்த்தெழுதலுக்கு தகுதியாக முடியும். அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு இருக்குது. ஆதாமின் பாவத்தை ஏற்றுக்கிட்ட, மரணத்துக்குள்ளாயிட்ட, சாபம், பாவம், மரணம், கடன் தொல்லை, வியாதி, அவமானம், வெக்கம், நிந்த, பிசாசு, போராட்டம், பாதாள சக்திகள், கொல்லாத மனிதர்கள், என்னென்ன கேடுக, கொலைகள், வெறிகள், விபச்சாரங்கள், பேச்சுத்தனங்கள் எல்லாம் மரணத்துக்குள்ளாகி அவர் எப்படியாகிலும் நான் மரித்தொழிந்து உயிரோடு இருந்து தகுதியாகும் படிக்கும். எப்படி தகுதியாக முடியும்? அவ்வளோ பெரிய மரணத்துக்குள்ளாகி நன்மை தீமை அறியத்தக்க கடிதான் மரணத்துக்குள்ளான. அதுக்கு பரிகார ஜீவ விருட்சத்தை கடி, அதான் ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். அந்த ரத்தத்தை தான் கொடுக்குற, ஜீவ ரத்தத்தை. யாருக்கு? கைவிட்ட பிதாவே உங்களுடைய கைகள் ஆவியை பிடித்து ஜீவனை விட்டாரு. ஜீவனவாதி, ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம், ஜீவ வார்த்தை தான் பேசுறாரு. ஈட்டியால் கொடுத்தவனுக்கு அதே 6 லிட்டர் ரத்தத்துக்கு ஆதாமிலிருந்து முடிவெடுத்து கொடுக்குறாரு. இவ்வளவாய் உலகம் முழுதும் கொடுக்குறாருங்க. எப்படியாகிலும் நான் மரித்தொழிந்து உயிரோடு இருந்திருப்பதுக்கு தகுதியாகும்படி. நீ தகுதியாவியா? ஊர் சரியில்லை, நாடு சரியில்லை, அரசியல்வாதி சரியில்லை, பேர் ஊழிகாரு, ஊருக்கு 2 பேர் கசப்பு, மாமியார் மேல கசப்பு, பகை கசப்பு, தகுதியாக மாட்டே நீ. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு, என்ன அன்பு? தேவ அன்பை செலுத்தணும், அப்பதான் நீ தகுதியாக முடியும். அல்லேலூயா. என் அன்பு? கிறிஸ்துவின் அன்பு. ஆமா, இப்படி எல்லாம் கிடையாது. கிறிஸ்துவின் அன்பை செலுத்தியே தேனமையா. வெனவதி பண்ற மாதிரி பாவத்தை செஞ்சவன், மரணத்தை, ஆதாமுக்குள்ள பிறந்தவன் தேவ நீதிக்கு உழித்ததில்லை. ஜீவ விருட்சத்துக்கு அடியே தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவதும் கொடுத்தே தரணும். அப்பதான் மரணத்துக்கு எப்படி உயிர்த்தெழுதலுக்கு தகுதியாக முடியும். ஆசீர்வாதம், உயிர்த்தெழுதல், வானத்தோட சகல பரலோக ராஜ்யத்தையே நீ பெற்றுக்கொள்ள தகுதியாக முடியும். நான் அதெல்லாம் தரமாட்டேங்க. நான் இருக்கிற மாதிரியே இருப்பேங்க. இயேசு ஏற்றிருக்கேன், ஞானஸ்தானம் பெற்றிருக்கேன், திருவந்து எல்லாம் ரைட்டுங்க. ஆனால் மாம்ச சிந்தையிலே இருப்பேங்க. எங்கே பார்த்தாலும் பகையும் கசப்பும் போட்டியும் பொறாமையும் சுயநீதி அநீதியுமாவே இருந்தாக்கா உயிர்த்தெழுதலுக்கு தகுதியாக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா? அப்போ அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகினாக்கா அவர் தரித்திரமானாரா? அது ஒரு மரணத்துக்குள்ள வியாதியானார், சாபமானார், தரித்திரமானார், சில முள்முடி வச்சாங்க, நிர்வாணமானார், அவமானமானார், வெக்கமானார், கொலைகள், ஈட்டியால் குத்துறாங்க, கரங்கால் ஆணியெல்லாம் அடிக்கிறாங்க. எல்லாம் அடிச்ச போது அவர் என்ன பண்ணார்னாக்கா மரணத்துக்குள்ள மரணம் எப்படியாகினும் நான் மரித்தொழிந்து உயிரோடு இருந்ததுக்கு தகுதியாகும் படிக்கும். அந்த எப்படி ஆகினுங்கிறது எப்படி ஆனார்னாக்கா ஈட்டியால் குத்துறவனுக்கு, சபிக்கிறவனுக்கு, நிந்திக்கிறவனுக்கு, தூசிக்கு ஜீவ சரீரம் ஜீவரத்தை மத்தியசமாக கொடுக்குறாரு. பிதாவே எவர்களுக்கு ஈட்டியால் குத்துறவன், சபிக்கிறவன், நிந்திக்கிறவன், ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கும் அந்த ஜீவ சரீரம் ஜீவரத்தை கொடுக்குறாரு. அல்லேலூயா. பரிகாரத்தை கொடுக்குறாரு. அவன் பேரை சொல்லி தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுக்குறாரு. இப்படி ஒவ்வொரு மனுஷனும் முழு உலகத்துக்கு கொள்கதாமல எங்கே ரவுண்டு கட்டிட்டு உலகத்தின் மேப்பில் கேம்பஸ் வச்சு சென்டர் பாயிண்ட் உலக மேப்பில் கொள்கதாமலை அங்கேருந்து எல்லா கிழக்கு மேற்கு வடக்கு தேசம் எல்லா தேச ஜனங்களுக்கும் 5 கண்ட ஜனங்களுக்கும் ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கும் அந்த ஜீவ சொல்ற ஜீவனத்தை பரலோக ராஜ்யத்தை அவமை இலக்கத்துக்கு தக்க தேவன் தனங்களுக்கு மத்தியசமாக கொடுக்க 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 பரலோக மாதத்தை முடிந்ததுன்றாரு. கம்ப்ளீட்லி டெக்கலாஸ்டா, அது முடிந்ததுன்னு சொன்னார். 6வது வார்த்தை டெக்கலாஸ்டா.
அப்படியே கம்ப்ளீட்லி பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்ட் தேவன் தனக்கு கொடுத்து தீர்த்துட்டாரு. அப்புறமா தான் உயிர்த்தெழுதல் தேடி வருது. பசுத்தாவிய தேவதூதர் வராங்க, போதாளத்தில் தேடி வராங்க. ஹல்லேலூயா. வேதாளம் போது அந்த ஜீவரத்தம் தாங்க. அதுதான் என்னுடைய எல்லா போதையும் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியம். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப்ல ஏராளம் செய்திகள் கொடுத்து 100% ஜீவ மார்க்கத்தை இந்த கடைசி கால ஈப்பில் நீங்க பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க. அல்லேலூயா. அப்போ திருப்பி அந்த வசந்தப்படி 10வது வசந்த, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்குள்ளாகி, ஏற்கனவே நம்ம மரணத்துக்குள்ளாதான் அப்போ ஒப்பாயிட்டோம். அதான் மூலமா பாவம் செய்து தேவ மகிமைட்டு போய் பாவத்துல சாபத்துல மரணத்துல நன்மை தீமறியத்தக்க கண்களிச்சம் ஜீவனத்தில் சுய நீதி அநீதி எல்லாம் ஆகிட்டு இருக்கிறோம். மனத்துள்ள மனது எப்படியாகிலும் நான் மரித்தோடு உயிரோடு தகுதியாகிறதுக்கு என்ன ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு வாழ்நாளெல்லாம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. வாழ்நாளெல்லாம் கொடுக்கணும். ஒரு நாள் 2 நாள் இல்லை. ஜீவ விருட்சத்தின் கனி. அல்லேலூயா. அந்த ஜீவ ரத்தத்தை கொடுத்த போதுதான் அவர் மருத்துவரிலிருந்து உயிரோடு தகுதியானார். அதுதான் இங்க பவுல் சொல்றார். கிறிஸ்துவ பவுல் சொல்ற, இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்றார். கிறிஸ்து எனக்கு ஜீவன். அல்லேலூயா. அந்த ஜீவ ரத்தம் நித்திய ஜீவன். அந்த ஜீவன்ல பரலோக ராஜ்யமே தேவி நீதிச்சு உயிர்த்தது. இயேசுவே படி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அப்போ நன்மை தீமறியத்துக்கு கடி புஷிக்கு நாளினி சாகவே சாவார். அதை ஜெயிக்கிறதுக்கு அந்த சாப ஜெயிக்கணும். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அந்த மரணத்தை ஜெயிக்கிறதுக்கு உயிர்த்தெழுதல் கொடுக்கணும். அல்லேலூயா. தேவன் தனக்கு முழு உலகத்தை கொடுக்கணும். உன் பேரை சொல்லி ஒரு ஆள் விட்டுட்டா கூட ஒரு ஆளுக்கு உயிர்த்தெழுதல் ஜீவனை கொடுக்கணும். அந்த ஒரு ஆள் மூலமா மரணம் வாழ்க்கையில தொடர்ந்து நிலைத்திருக்கும். அல்ல உயிர்த்தெழுதல் வர முடியாது. நீ ஜபம் பலிக்காது. இவ்வளவா உலகத்தில் ஒரு ஜபம் கேட்கப்படனா கூட தேவ நீதியில தேவன் தனக்கு முழு உலகத்தை கொடுக்கும் போது தான், எல்லாத்தையும் திறப்பு அடைக்கும் போது தான் பரிசுத்தாவி வந்து உனக்கு உயிர்த்தெழுதல வானத்தோட சகல அதிகாரத்தை எல்லா வாக்குத்தத்தையும் கொடுப்பார். அல்லேலூயா. அதனால்தான் இயேசு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அவர் எங்கு சுற்றி திரிந்தார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமோ இருக்கேன். நல்ல மேய்ப்பன் நாடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். ஜீவ வார்த்தை, ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ ஐஸ்வர்யம், அளவற்ற அன்பு, அகாபி அன்பு, ஆவின் அன்பு, தேவ அன்பு, தேவ இறக்கம், தேவனி தேவன் வரதெல்லாம் ஜீவன் தேவநீதி ஜீவித்தது. அதை தேவனுக்கு தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு வாழ்நாளெல்லாம் கொடுக்க 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 உயிர்த்தெழுதலின் வல்லமை தேவதூதர் பணிவிட பரிசுத்தாவி பிரசன்னம் வருது. அப்போ மனுஷன்லாம் ஜீவன் கிடையாது. நன்மை தீமறியத்தக்க கனி, நன்மை தீமறியத்தக்க உலகம், நன்மை தீமறிய சாபம், நன்மை தீமறிக்க அக்கிரமம், நம்மளது அறியாமை, வியாதி, வறுமை, தரித்திரம், பாவ சாபம், மரணம், சாகவே சாவாய். அல்லேலூயா. அந்த சாபத்தை பாவத்தை மரணத்தை சிலுவை இயேசு ஜீவனை கொடுத்தார். பிதாவே இவருக்கு மண்டி என்று சொல்லி என்ன பண்ணாரு? ஜீவ ரத்தத்தை கொடுத்தார். பிதாவே இவருக்கு மண்டி விட்டு ஆவி ஊற்றி ஜீவனை விட்டார். குட் ஃப்ரைடே செய்தியை கேளுங்க. இதே ஃபேஸ்புக் துளசிராமன் தாமஸ்ல குட் ஃப்ரைடே செய்தி கொடுத்துருக்கிற ஏப்ரல் 2021 விலையேர் பெற்ற அந்த சத்தியத்தை முதலாவது கேளுங்க. அதுக்கப்புறம் எதை கேளுங்க, நல்லா உங்களுக்கு விளங்கும். குட் ஃப்ரைடே செய்தி கேளுங்க. அதுக்கப்புறம் இந்த ஈஸ்டர் செய்தி கேளுங்க. அவர் பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றிட்டு அந்த தேவ நீதி சம்பளம் உயிர்த்தெழுதல பிதாவாகிய தேவன் கைவிட்ட பிதா காடி மூடு உலகம் கொடுத்ததுனால்தான் அவர் உயிரோடு கூட, அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு கூட எழுந்தார். சும்மா உயிரோடு எழுந்துக்கலுங்க. ஏதோ சிலுவையில் ஏற்றிட்டாரு, பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றாரு, 3ஆம் நாள் உயிரோடு, சும்மா இல்லை. அந்த பாவத்தின் சம்பளம் மரணத்தை அந்த 6 மணி நேரத்தில் அவர் ஜீவ வார்த்தைகளை ஜீவரத்தை கொடுத்ததுனாலதான் 3ஆம் நாள் அவர் உயிரோடு கூட எழுந்தார். அந்த ஜீவரத்தம் உனக்குள்ளே இருக்கு. அவருடைய ஜீவ அப்பத்தை ஜீவ ரத்தத்தை பானம் பண்ணி இருக்கிறாய். கிறிஸ்து உனக்குள்ளே அந்த இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தம் ஜீவ வாக்குத்தத்தம் அதை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு வாழ்நாளெல்லாம் கொடுக்கும்போது தான் உயிர்த்தெழுதலின் வல்லமை உனக்குள்ளே வேலை செய்யும். உன் குடும்பத்திலே, உன் பிள்ளைகளுக்குள்ளே, உன் சபைகளுக்குள்ளே, உன் ஏரியாவில் அந்த வல்லமை பசுத்தாவை வல்லமையாய் வேலை செய்யும். ஆதாமுக்குள்ளே இருந்தா அது அசுத்தாவி தான் வேலை செய்யும். மரணம் தாங்க, சாபம் தாங்க, வியாதி தாங்க, வறுமை தான் அங்கே அந்த சபையில், அந்த குடும்பத்தில், அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில தரித்திரமும் அவமானமும் வெக்கமும் தொடர்ந்தேச்சா இருக்கும். அதனால தான் இயேசுவோட நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். அப்போ
எப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் அறிகிறது அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி நம்முடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி அவர் மரணத்தை அண்டக்கேடு அடைந்தாராம். மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக முடியும். எப்படி ஆகிலும் எந்த மனுஷனும் மரித்தோலிருந்து உயிரோடு எழுந்துக்கலாம். சின்ன பாவி பெரிய பாவி நல்லா கிடையாது, மோசமான பாவி எந்த பாவி ஆதாம் மூலமா பத்தியா அவன் தலைமையில கவிச்சு நல்ல மேய்ப்பு தன் நாடுகளுக்கு ஜீவ சர்வஜீவரத்தை தேவன் தர கொடுத்து அந்த மனுஷன் மரித்தோலிருந்து உயிரோடு எழுந்திருப்பான். ஏமாயே மாட்டானா? ஆமா, ஆதாமுக்குள்ள பிறந்தார். அதான் உனக்கு அதான் உனக்கு அழைப்பு. ஆதாமுக்குள்ள பிறந்தேப்பா. எந்த நாட்டுக்காரன், எந்த தேசத்துக்காரன், எந்த ஜாதி, எந்த இனம், உயர்ந்தவன் தாழ்ந்த ஏழை பணக்காரன், நன்மை தீமறிய நன்மார்க்க துன்மார்க்கன், அவன் எப்படியாவது உயிரோடு எப்படி அவன் பேர் சொல்லி ஜீவ சொல்ற ஜீவரத் இயேசு சர்வ இயேசு ரத்த தேவனுக்கு தனக்கு ஆதாம்னு முழு உலகத்துக்கு நம்முடைய பாவம் தேவனையும் முழு உலகத்தையும் பாதித்தது ஐயா. பாதித்தவனுக்கு பரிகாரம் தான் கல்வாரி சொல்லி செய்தார். பிதாவே இப்படி கையில் ஆவி வச்சு ஜீவனை விட்டார். அந்த ஜீவ சர ஜீவரத்தம் ஈட்டா இருக்குது. அதே ஜீவ சர ஜீவரத்தம் பரிகாரம் தான் இயேசு ஜீவனும் பரிபூர்ண ஜீவன். அல்ல இருக்குயா. நன்மை தீமறியத்தக்க கனிக்கு பரிகாரம் ஜீவ விருஷத்தின் கனி. இயேசுவே படி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அதனால ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அதை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு வாழ்நாளெல்லாம் வெளிப்படுங்க. ஜீவ ஐஸ்வர்யத்தை வெளிப்படுத்துங்கள். ஜீவ வார்த்தையை பேசுங்கள். ஜீவ சஞ்சாய் காட் கைண்ட் ஆஃப் தேவரகமான ஒரு வாழ்க்கை. இயேசு சரி இயேசு சாமட வாக்கு தத்தத்தை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தும் கொடுக்கணும். ஆமா, பகைக்கு கசப்புக்கு போட்டிக்கு பொறாமைக்கு இங்க கிறிஸ்துவத்தில் இடமே கிடையாது. இவ்வளவா உலகத்தில் அனுப்புக்கணும். சபிக்கல் ஆஸ்பத்திரிகள், பகைக்கு விட்டு நன்மை செய்யுங்கள், சத்துக்களை சிலைகள், துன்பப்படுத்துகிறாய் ஜபம் பண்ணுங்க. இதனே சிலுவையில அங்க சபிக்கிற வந்தாங்க, துன்பப்பத்திரம் வந்தாங்க, பகைக்கிற வந்தான், அங்க கேலி பண்றோம், பரியாசம் பண்றோம்லாம் அந்த சிலுவையில இயேசு அந்த மல உபதேசம் சொன்னதான் செய்தார். சபிக்கல ஆசிர்வதிங்கள். என்ன இயேசு ஆவட்ட வாழ்க்கை மத்தியஸ்மாக பிதாவின் மண்ணின்னு சொல்லி ஜீவ சர ஜீவனத்தை குத்தி ஆசிர்வதிக்கிறார். பகைக்குள் நன்மை செய்கிறார். என்ன நன்மை? இயேசு சார் இயேசு ரத்தத்தை தேவன் தர உங்களுக்கு மத்தியஸ்மாக கொடுக்குறாரு. துன்பப்படுத்துகிறாங்க. ஜபம் என்ன ஜபம் பண்ணாரு? நீங்க ஜபம் பண்ண வேண்டிய உம்முடைய நாமம், உம்முடைய எல்லாரும் தேவன் தர உங்களுக்கு மத்தியஸ்மாக கொடுக்குறாரு. என்ன செய்தார் இயேசு? ஆனால் தான் உயிர்த்தெழுதல் வல்லமை 3ஆம் நாள் பெற்றுக்கொண்டார். இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன். இயேசு ஏற்றுக்கிட்டேன், நான் தான் பெற்றுக்கிட்டேன், ஊழியத்துக்கு வந்து அப்போ சில திருப்பி சுவிசேஷம் போதை பட்டெல்லாம் இருக்குது. ஆனால் எங்கே பார்த்தாலும் கசப்பு, ஒரே கசப்பு, பகை, போட்டி, அரசியல்வாதிகளெல்லாம் ஒரே கடுப்பு, ஒன்றும் வேலை கேட்காது. தலையிலேயே உயிர்த்தெழுதல் வல்லமை வராது. நல்ல உணவு, கெட்ட உணவு, உழைந்த உணவு, தாய்ந்த உணவு, ஏழையோ பணக்காரனோ கடிந்து கொண்டு புத்தி சொல்லி ஏற்றி ரொம்ப மோசமாக இருந்தால் விலகிறான். ஆனால் நல்ல மேய்ப்பன் ஜீவ சர்வ ஜீவரத்தை கிறிஸ்துவின் அன்பை அவனுக்கு காண்பித்தாயா. இயேசு சாப்பிட செட்டில்மெண்ட் ஏது வச்சா, வாய்நாளெல்லாம் ஏது வச்சா, ஆதாம்லேருந்து முழு உலகத்து கொடுத்தாயா. அங்கதான் அதை தான் இயேசு சிலுவையில் சேர்த்து காண்பித்தார். அல்லேலூயா. அவ இவ்வளவாய் உலகத்தில் தேவன் தம்முடைய ஒரே பேராடுக்குமாரி விசுவாசிகள் எவ்வளோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையபடிக்கு இயேசுவை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் எல்லாருக்கும் இயேசுவை தந்துள்ளி அன்பு. அந்த இயேசு சாமடவாய் நம்ம இவ்வளவாய் தேவன் தங்களுக்கு அன்பு குற மாட்டோம். நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன்னாக்கா உயிர்த்தெழுதல் வேலை நமக்கு வராது. நித்திய ஜீவனும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் நம்ம சுதந்திரிக்க முடியாது. அதனால எப்படின்னு பார்க்குறோம். அப்போ உயிர்த்தெழுதலின் வல்லமை பேரணுன்னாக்கா அது ஒரு மலையை நோட்டி எலி பிடிக்கிற விஷயம் இல்லை. அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதலும் ஜீவனமாகி கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். எல்லையற்ற ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார் ஆவி வடிவிலே. அந்த தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகு வாய்நாளாக கொடு. கல்வாசிலே இயேசு தரித்திரமானார். அது ஒரு மரண சக்தி. தரித்திரம் என்பது ஒரு ஸ்பிரிட்டு. அட்ட தரித்திரம். கை 2 கை ஓட்ட ஆயிடுச்சு. பேங்க்ல 5 காசு பேலன்ஸ் இல்லை. ஆனால் 3ஆம் நாள் உலகமே வந்து வேதம் சொல்லுது. இயேசுக்கு வந்தால் உனக்கு வரணும், எனக்கு நமக்கு மாதிரியாக தான் செய்திருக்காரு. என்ன செய்தாரு? ஜீவ ரத்தம், ஜீவ கொண்டைக்கால் வெளியே ஏற்பட்ட ரத்தத்தை கூட தேவி நீட்டு பரலோக ராஜ்யத்தை தேவனுக்கு கொடுக்குற ஆதாம்னு முழு உலகத்துக்கு கொடுக்குறாரு. 3 நாள் தான் தரித்திரம் நீங்கி வானத்துக்கு சகல அதிகாரம் வந்ததுங்க. இதுதாங்க தரித்திரம் போக்க வழி. வியாதியானார். எல்லா வியாதி வந்து எந்த சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டல் போனாரா, எந்த ஆப்ரேஷன் பண்ணாரா, பெரிய சர்ஜன் டாக்டர் சந்திச்சாரா? அவ்வளோ வியாதி எப்படி 3 நாளில் பட்டு போச்சு. நல்ல மேம்பத்தான் ஜீவ சர்ற ஜீவரத்தம் கைவிட்ட ஆதாவும் முழு உலகத்துக்கு மத்தியசமாக கூட வியாதி பட்டு போச்சு. மரணம் வந்தது. மரணத்திலிருந்து யாராவது எழுந்த முடியுமா? மருத்துவ உயிரோடு எப்பத்தாக ஜீவனை கொடுக்க உயிர்த்தெழுதல் ஜீவன தேவந்தன் கூட மரணம் பட்டு மரணத்தில் உயிரோடு பாதாளத்திலிருந்து பரலோகராஜ் தேவந்தன் பாதாளத்திலிருந்து எழுந்து வரார். அல்லேலூயா. பரிகாரம் தாங்க செய்தார் கல்வார் சொல்லல. ஆனால் உனக்காக எனக்காக முழு உலகத்தை செய்து இந்த சுவிசேஷத்தை உலகமெல்லாம் போய் சொல்லுன்னு சொல்லியிருக்கிறார். நாடைய வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் உயிரோடு விசுவாசிகள் என்று மறியாமல் இருப்பான்னு சொல்லப்படுது. அதனால
இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே உயிர்த்தெழுதல் வல்லமை பெற்றுக் கொள்ளுங்கள். பாவத்தின் சம்பளம் மரணத்திலிருந்து விடுதலையாக ஒரே வழி இயேசுவே வழி, இயேசுவே சத்துவம், இயேசுவே ஜீவன். அவர் ஜீவ விருத்துகள் இருக்கிறார். நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். திருடன் திருடவும் கொல்லவும் அடிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்குறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான். அதான் சிலுவையிலே நம்முடைய பாவத்தின் சம்பளம் மரணத்தை கொல்லவும் அழிக்கவும் வரான். இயேசு ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு ஜீவனை நானும் அவைகளுக்கு எவைகள் தேவன் தனக்கு முழு உலக ஜீவனுக்கு உண்டாகும் ஜீவனை கொடுத்தாரு. 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். அதான் தகுதி. அல்லேலூயா. திருடனாகிய பிசாசு ரோமர்கள் மூலமா யூதர்கள் மூலமா திருடவும் கொள்ளவும் அழிக்கிறதான காரியத்தை அங்கே சிலுவையில் செஞ்சுட்டு தேச தலைமையில் கை வச்சு ஐயோ என் தலையத்தை அவ்வளோதான் இனி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இல்லைங்க. அந்த திருடவன் கொள்றவன் அழிக்கிறவன் ரோமர்கள் யூதர் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கைவிட்ட பிதா காட்டி முழு உலகத்துக்கு பிதாவை கையில் ஆபிவிட்டு ஜீவனத்தை பரிகாரத்துக்கு உயிர்த்தெழும் ஜீவனை கொடுக்குறாரு. ஈட்டால் குத்துறவனுக்கு முழு உலகம் குத்திட்டே இருக்கிறாரு. மரணமும் ஜீவனும் அங்கே யுத்தம் செய்தது. கல்வாரியில் ஜீவன் ஜெயித்தது. அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். அந்த வசனத்தை நம்ம எடுத்து படிப்போம். ஏசாயா 25 சீக்கிரம் எடுப்போம். அவர் மரணத்தை உயிரோடு கூட மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். அல்லேலூயா. சகல ஜனங்கள் இந்த மலையிலே ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். சீக்கிரம் ஏசாயா 25 வார்த்தை நம்ம முடிப்போம். இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே கர்த்தர் உங்கள் உயிர்த்தெழுதல் வல்லமை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்து உங்களை உயர்த்துவாராக. சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தா இருக்கும். மரணத்தை ஜெயமாகுங்க. அந்த வருஷம் படி அடுத்த வருஷம் படிமா. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ஏன் அந்த வார்த்தை வராது உனக்கு? பிசாசு மரணத்தை ஜெயமாக விழுங்குவாராம். மரணத்தை ஜெயமாக எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்க. உங்க மரணத்தை தான் யாரோ மரணம் நினைக்காது. நீங்க ஆதாம் மூலமா பிறந்துட்டீங்க. உங்க மரணத்தை நீங்க ஜெயமா வைங்களா உயிர்த்தெழுதல் பெற முடியாது. அதுக்கு என்ன பண்ணுமா? சேனைகளின் கர்த்தர் அவன் இலக்கத்துக்கு தக்கதான் இந்த வேலை செய்யணுங்க. பாவத்தையும் நன்மைத்தையும் அறியத்தக்க கனி சாப்பிட்டு பொறுத்துட்டு இருக்கீங்க. மரணத்தை ஜெயமா வைக்கிறாரு. நித்திய ஜீவனை பரலோகராஜ்யம் அது செய்ய மாட்டேன்னாக்கா இவர் சேனைகளின் கர்த்தர் எந்த மலையில் எந்த மலை கொள்கதா மலை சகல ஜனங்களுக்கு ஒரு விருந்தாயுது. என்ன விருந்து? திரு விருந்து. இந்த அப்பத்தை புஷி திராட்சை பால் நித்திய ஜீவன் இருந்து திருவிருந்து ஆறாவது எடுக்கிறீங்களா? என்ன விருந்து? அது இயேசு சரீரம். இயேசு அது என்ன சார்? ஜீவரத்னம். அதுதான் திருவிருந்து. விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தம் பழமையான திராட்சை ஊனும் நினைவும் உள்ள பதார்த்தம் தெரிந்த பழமையான திராட்சை நிறைந்த விருந்தாகும். அது என்னன்னா ஜீவ ரத்தம் பரிசுத்த ரத்தம். அதுதான் திருவிருந்து திராட்சரசம். சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதியுடைய மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். கொல்கதா மலையில எல்லா மூடலையும் அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். மரணம்னா என்னங்க? எண்டது பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அதுக்கு முன்னால பாவம் ஒரு மரணம், சாபம் ஒரு மரணம், தரித்திரம் ஒரு மரணம், கடன் தொல்லை ஒரு மரணம், கொள்ளை நோய் ஒரு மரணம். இதெல்லாம் மரண சக்திகள். பாவமும் மரணமும் வியாதியும் அவிசுவாசம் அவனுக்கு கண் நிச்சயமா ஜீவனி திரும்ப எல்லாமே மரண சக்தி. பாவத்தை துணி மரணம். அது எல்லாத்தையும் ஜெயமாவினா ஜீவ சர்ற விருந்து திருவிருந்து ஆயுதம் ஜீவ சர்ற ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கும் போதுதான் ஜெயமாவே வேங்க முடியும். இல்லைன்னா பிசாசு உங்களை என்ன பண்றான்னா ஜீவன ஜெயமா வைத்து நன்மைத்தையும் அறியத்தக்க கனியை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு ஜீவன ஜெயமாக பாதாளத்துக்கு கொண்டு போயிடலாம். நெகட்டிவ்ல நடக்குது. இப்போ பாசிட்டிவ்ல நடக்கலாம். இயேசு ஜீவ விச்சத்துக்கே தேவன் தனக்கு முழுவதும் மரணத்தை ஜெயமாக நீங்க பரலோகத்துக்கு போய் சேருவீங்க. எது லாபம்னு பாருங்க. ஆதாமுக்குள் மறிக்கிற ஆதாமின்குள் மறித்து ஆதாமுக்குள்ளே வாழ்ந்து மறிக்கிற அவர்கள் பாவத்தை சம்பளம் மரணத்தில் பாதாளத்தை கிறிஸ்துக்குள் மறிக்க தேவன் பாதாளத்தை மரணத்தை ஜெயமாக பரலோக ராஜ்யத்துக்கு போகிறார்கள். இதுதான் இயேசு சிலுவையில் நடந்தது. அதனால ஒரு முறை பிறப்பு மாம்சத்தினால் பிறப்பது ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். ஆனால் தாயின் வயிற்றுல அம்மா வயிற்றுல மாம்சத்தில் பிறந்தோம். பாவத்தின் சம்பளம் மாறணும். இதை ஜெயமாவிதான் இயேசுவை சொந்த ரட்சகராக இயேசு சரி இயேசு சாப்பிட வாக்கு தத்துவம். இயேசுனா நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன் சொன்னார். அவர் நன்மை தீமை அறியத்தக்கூடியது. இயேசு பரிசுத்த ஆவியால் கருத்து தேவகுமாரன் வந்து அந்த ஜீவரத்தை நம்ம கிட்ட குத்துட்டாரு. பரலோக ராஜ்யத்தை குத்துட்டாரு. அதை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு வாழ்நாளெல்லாம் வெளிப்படுத்தும் போதுதான் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார்.
எல்லா முகையிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமி இராதபடி முற்றிலும் நீக்கும் கர்த்தரே இதை சொன்னார். அதுதான் கல்வாரி சிலுவையில் நிறைவேற்றினார். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான நாளிலே பிதாவே எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். அன்பார்களே, நெகட்டிவ்ல உங்களுக்கு நடக்குது. ஜீவனை ஜெயமாய் வைத்து பிசாசு நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து அதை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு ஜீவனை ஜெயமாய் வீங்கிறான். ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம் எல்லாத்தையும் ஜெயமாய் வீங்கி உங்களை அப்படியே பாவத்தின் சம மரணத்தில் பாதாளம் கொண்டு போறான். ஏசுனா ஜீவ சர்வ ஜீவனத்தை தேவன் தனக்கு கொடுத்து மரணத்தை ஜெயமாய் வீங்கி பாவட்டும் மரணத்தை ஜெய பரலோக ராஜ்யத்தினால் பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறாரு. அதனாலதான் சீரியஸான விஷயம். ஒவ்வொரு மனுஷனும், ஆதாமுக்குள்ள பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் மரணத்தையே ஜெயமாய் வைக்கணும். பயப்படக்கூடாது. மரணத்தை பார்த்து, வியாதியை பார்த்து, சாபத்தை பார்த்து, பொல்லாத மனிதர்களை பார்த்து பயந்து கலங்கி நடிக்க போகக்கூடாது. உலகத்தை வர உபத்திரத்தெல்லாம் பார்த்து, பிசாசை பார்த்து பயந்து ஜீவ சர்வ ஜீவனத்தை தேவன் தனக்கு உலக பிசாசுகளுக்கு கொடுக்கும் போது மரணத்தையும் பாதாளத்தையும் வேதாளத்தையும் தரித்திரத்தையும் ஜெயமா தேவதூதன் வருவான். அல்லேலூயா. இயேசு கலங்கவில்லை. பொல்லாத மனிதர்கள், ரோமர்கள், யூதர்கள் சிரசில் அடிக்கும் போது அப்படியே கலங்கி நடுங்கி ஒடுங்கி இல்லைங்க. இயேசு ஜீவ சர்வ ஜீவனத்தை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு பிசாசுகளுக்கு வானத்துக்கு சகல அதிகாரம் கொடுக்கிறாரு. இப்பிதாவே இருக்கும் வண்டி மீட்டு ஏ டு ஜெட் இயேசு சாப்பிட வாக்கு தத்தெல்லாம் குத்துறாரு. கைவிட்ட பிதா காட்டி கொடுத்த முழு உலகத்துக்கு வானத்தோடு சகல அதிகாரம் தேவதூதர் மரணத்தை ஜெயமாக விடுகிறார். உயிரோடு கூட இருந்தார். இந்த சுவிசேஷத்தை உலகமெல்லாம் போய் சொல்லி இருக்கிறார். ஆதாமுக்குள்ள பிறந்தவன் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கணும். நீங்கள் மறுபடியும் பிறவா தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டீர்கள் சொல்லப்படுது. பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான நாளில் எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிடித்திருக்கிறார். ஆதாமின் சிந்தை மரணம், மாம்ச சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தைய ஜீவனும் சமாதானம் சொல்லப்படுகிறது. ஆதாமுக்குள் மறிக்கிறவர் கிறிஸ்துக்குள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அது கிறிஸ்து தேவ நீதிக்கு உயிர்த்தெழுதலா இருக்கிறார். அவர் உயிர்த்தெழு ஜீவனமா இருக்கிறார். அந்த தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு மாம்சமான வாழ்நாளெல்லாம் இடவும் பகல் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும். பரலோக ராஜ்யம் பலவந்தப்பட அது பிடித்துக் கொடுக்கிறான்னு சொல்லப்படுது. இதை செய்யலனா நன்மை தீமறியத்தக்க பலவந்தம் பண்ணி சாபத்தை பாவத்தை மரணத்தை தரித்து முடிவு பாதாளத்துக்கு போகுது. கதாவே, அதனால் இந்த உயிர்த்தெழுதல் நாளில் ஈஸ்டர் 2021 இந்த உயிர்த்தெழுதல் நாளில் கதாவே இந்த செய்தியை தியானிக்க நீ செய்து கிருபைக்காய் நன்றி செலுத்து. கதாவே, சின்ன பாவியோ பெரிய பாவியோ மோசமான இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இயேசு உயிர்த்தெழுதல் ஜீவனம் தேவனுக்கு தனக்கு முழு உலக குடும்பத்தை முழு உலகத்துக்கும் அதை வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்துங்கள். பாவத்தை மரணத்தை ஜெயமாக அழிவீர்கள். சகல ஜனங்கள் இந்த மலையிலே ஒரு விருந்தை ஆயுதம். அதான் கொள்கதா மலை. கல்வாற்றில் ஜீவ சற்ற ஜீவனத்தை இயேசு சாப்பிட வாக்கு தத்துக்களை ஆவின்படி ஈர்த்துப்படி தேவன் தனக்கு முழு உலக மத்தியமாக கொடுக்கும்போது நாம் மரணத்தை ஜெயமாக வீழ்வோம். அந்த உயிர்த்தெழுதல் வல்லமைக்கு தகுதியாகும். கர்த்தர் வானத்துக்கு சகல அதிகாரிகள் ஏந்துபடி எல்லாரும் தேவ பணிவிடை கொடுப்பார். உலகத்தில் வெற்றி வாழ்க்கை வாழலாம். கொடி ஆடு திராட்சை கிறிஸ்துக்குள்ளே நிலைத்த ஜீவ மார்க்கத்தில் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறார். எல்லா ஜபத்துக்கு வினவிட்டு அப்படியே கொடுத்துக்க செய்துக்க என்னன்னு சொல்லி இயேசு நாமத்துல எல்லா ஜபதி இருக்கிறோம். எங்கள் ஜீவன்ல நல்ல பிதாவே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் SAAG திருச்சபை, சோழவரம், வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். ஒவ்வொரு நாட்டுக்கும் காலை 9 மணி அளவிலே ஆராதனை நடைபெறுகிறது. நீங்கள் இந்த பகுதியில் இருக்கீங்களான என்னோடு கூட தொடர்பு கொள்ள என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாரா. இந்த செய்தியில் உங்களோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறார். இந்த செய்தியை உங்கள் நண்பர்கள் உடன் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப்ல இந்த செய்தியை ஷேர் பண்ணியிருக்கிறேன். குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயம் இதன் மூலமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ்: இந்தியன் பேங்க், அக்கௌண்ட் நேம் R. துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, IFSC கோட் ID IB 000P131, பெனாத்தூர் பிரான்ச், வெள்ளூர், இந்தியா. கூகுள் பே என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ALC வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. நிச்சயம் அவர்கள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். நீங்களும் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு மாபெரும் காரியங்களை செய்வார். கடைசி கால ஏப்பில் பங்கு பெற்ற என்னுடைய எல்லா செய்தியை கேளுங்க. 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் அன்பிற்காரர் என்னுடைய எல்லா செய்தியை கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். ஒழித்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே.
ஒழித்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரீசின் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரீசின் சொந்தமானாரே. உழித்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரீசின் சொந்தமானாரே. கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே வல்லவரேசு ஒழித்தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயலிதுவே. வல்லவரேசு ஒழித்தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயலிதுவே. ஒழித்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. நீதியின் அதிபதி ஒழித்தெழுந்தாரே. நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி ஒழித்தெழுந்தாரே. நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. ஒழித்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. மரணமும் கூறிங்கே பாதாளமும் ஜெயமெங்கே. சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார். சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார். சபையோரே துதி சாற்றிடுவோம். ஒழித்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. மரணமுன் கூறிங்கே பாதாளமுன் ஜெயமெங்கே. சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார். சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார். சபையோரே துதி சாற்றிடுவோம். ஒழித்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் இதன் மூலமாய் உங்களையும் ஆஸ்வதிப்பார், அவர்களையும் ஆஸ்வதிப்பார். நித்திய ஜீவனை அவர்களும் பெற்றுக்கொள்வார்கள். இந்த செய்தி 4/4/2021 பரிபூர்ண ஜீவன் ஏசிஐ திருச்சபை ஈஸ்டர் ஆராயில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியில் அருகில் இருக்க என்னுடைய மனைவி பெஷி தாமஸ். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.